கடவுள்கிட்ட ஒரு விவசாயி கடுமையா சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பத்தி என்ன தெரியும்? நீ நினைச்சப்ப மழையை அனுப்புற, தப்பான சமயத்துல காற்ற வீச செய்யற, சில நேரத்துல பேஞ்சு கெடுக்கிற, சில நேரத்துல காஞ்சு கெடுக்கிற. உன்னால பெரிய தொந்தரவா இருக்கு. பேசாம இந்த வேலையெல்லாம் நல்ல வேலை செய்ய தெரிஞ்ச விவசாயி ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சிடேன் அப்படின்னு சொன்னான். கடவுள் உடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாமே உன்னோட கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடல. அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்துச்சு. மழையே பெய் அப்படின்னு சொன்னான், பெஞ்சிச்சு. நிறுத்த சொன்னப்ப மழை நின்னுச்சு. ஈரமான நிலத்தை உழுதான், தேவையான வேகத்துல காத்த வீச செஞ்சு விதைய தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்ச கேட்டுச்சு. பயிர் பச்சை பசேல்னு வளர்ந்துச்சு. வயல்வெளிய பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. அறுவடை காலமும் வந்துச்சு. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதை உதிர்த்து திறந்து பார்த்தான். அதிர்ச்சி அடைந்துச்சான். உள்ள தானியத்தை காணல. சின்ன பதர் தான் இருந்துச்சு. அடுத்ததுன்னு ஒவ்வொன்னா எடுத்து உடைச்சு பார்த்தான். ஒன்னுத்திலுமே தானியம் இல்ல. ஏ கடவுளே அப்படின்னு கோபத்தோட கூப்பிட்டான். மழை, வெயில், காற்று இப்படி எல்லாத்தையுமே சரியான விகிதங்கள்ல தான் பயன்படுத்தினேன். ஆனாலும் என் பயிர்கள்லாம் பாழாகிட்டுச்சே, ஏன் அப்படின்னு கேக்குறான். கடவுள் புன்னகைத்தார். ஏன் கட்டுப்பாட்டுல இருந்தப்ப காற்று வேகமா வீசும் போதெல்லாம் பயிர்கள் தன்னோட அம்மாவை இறுக்கிக்கிற குழந்தைகளை போல பூமிக்குள்ள வேர்களை ஆழமா அனுப்பி பிடிச்சுக்கும். மழை குறைஞ்சா தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தாதான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக்கிட்டு வலுவா வளரும். எல்லாமே வசதியா அமைச்சு கொடுத்தா உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. தலன் வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. வேணா சாமி, உன் மழையும் காத்தையும் நீயே வச்சுக்கோ என்று கடவுள்கிட்டே அவன் திருப்பி தந்துட்டான். பிரச்சனைகள் நம்மளை போட்டு அழுத்தும் போதுதான் நம்மளுடைய திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின் விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பயணம்ங்கிறது ஒரு பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானுச்சு. பிரச்சனைகளே இல்லாம இருந்தா நம்ம மூளையோட செயல்திறனை எப்படி கண்டுபிடிப்போம்? உண்மையிலேயே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தான் நம் வாழ்க்கையை சுவையா அமைச்சு தர முடியும். எனவே போராடி வெல்வோம்.